இன்னைக்கு மகாநதியில என்ன சுவாரஸ்யமா நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு பாட்டி சொல்லுவாங்க, இப்போ என் பையன் சந்தானம் மட்டும் இருந்தானா ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடுவான், ஊருக்கே கடா வெட்டி சோறு போடுவான். ஆனா அவன் இப்போ இல்லாம போயிட்டான், அதை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. சாரதாவும் ஆமாத்த கங்கா ஃபர்ஸ்ட் பிரெக்னெண்டா இருக்குன்னு சொன்னோன்னே எனக்கு அவரோட ஞாபகம் தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த குடும்பத்தோட மூத்த வாரிசு வரப்போகுது, ஆனா அவங்க இல்லாம போயிட்டானே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு காவல் வந்து இந்த குடும்பத்தோட ஃபர்ஸ்ட் வாரிசு எனக்கு வயிற்றுல தான் வளருது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவா. அதுக்கப்புறம் மாமியும் மாமாவும் காமிப்பாங்க. பங்கஜமாய் வந்து எப்படியாவது அவங்க வீட்டை விட்டு துரத்தி ஆகணும், காவிரிக்கு எவ்வளவு தைரியம் தான் என்னை இப்படி எதிர்த்து பேசுவான்னு சொல்லிட்டு காவிரி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் மாமா தான் சொல்லுவாரு, நீ ஏன் அவகிட்ட போய் தேவையில்லாம பேசுற, அதனால தானே அவன் உன்னை திட்டினா, சரி இந்த பிரச்சனையோட வீட்டுலாம் சொல்லுவாங்க. அதை எப்படி விட முடியும், அவன் என்ன ஒரு ஹவுஸ் ஓனர் கூட பார்க்காம என்ன அசிங்கப்பத்திரா, அவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போய் ஆகணும், வாங்க போய் அவங்க வீட்டை விட்டு வெளியே சொல்லி கூட்டிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் வந்து இல்ல, அப்பெல்லாம் பண்ண தேவையில்ல, குமரன் ரொம்ப நல்ல பையன், அவனுக்காவது பார்க்கலாம், அவன் தானே நம்ம வீட்டெல்லாம் பெயிண்ட்லாம் அடிச்சு கொடுத்தான், அவன் ரொம்ப நம்ம கிட்ட நல்லா தானே பழகிறான், காவிரி மட்டும் தான் உங்ககிட்ட எதிர்த்து பேசினான், அதுவும் நீ தான் அவனை பேச வச்ச, அவங்க மேலே எந்த தப்போ இல்லை, இந்த பிரச்சனை அப்படியே விட்டுலான்னு சொல்லுவாரு. ஆனா மாமி வந்து இல்ல, அவங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பி அவனு சொல்லிட்டு மேல வருவாங்க. அப்போ பாட்டி தான் பேசிட்டு இருப்பாங்க. கங்கா உன் மாமியாருக்கு வந்து கால் பண்ணி சொல்லிட்டியா நீ பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த சொல்லுவாங்க. இல்ல இன்னும் சொல்லலை, இனிமேல் தான் சொல்லணும்னு சொல்லுவாங்க. சரி கால் பண்ணுங்க, நானே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க. அப்பதான் அட்டன் பண்ண உடனே சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க அவங்களும்.